வணக்கம். நம்ம கடவுளர்கள் எல்லாமே விஞ்ஞானிகள். பாண்டியன் ஐயா திருப்பி திருப்பி அதத்தான் சொல்றாங்க. ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவரு ஒரு விஞ்ஞானி. தமிழ் ஆய்வும் செஞ்சிருக்கிறதுனால, அவரால சித்தர்கள போலவே அவர் யோசிக்கிறாரு. விஞ்ஞானமும், அறிவும், தமிழும் சேர்ந்து அவர் ஒரு ஞானியா அவர் யோசிச்சு, நம்மளோட விஞ்ஞானத்தையும், தமிழையும் மீட்டு குடுத்துட்டு இருக்கிறாரு. சிவன் தான் முதல்ல அணுவ கண்டுபிடிச்சவரு. சிவன் தான் பஞ்சபூத தத்துவத்த நம்மளுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரு. பஞ்சபூத தத்துவம்னா வேற சாலிட், லிக்விட், கேஸ், வேக்குவம், பிளாஸ்மா இல்லைன்னா ஹாட் ஏர் அப்படி சொல்லுவோம்ல, அது ஸ்பேஸ். இது எல்லாத்தையும் பஞ்சபூதமா கண்டுபிடிச்சாரு. அதுதான் நமச்சிவாய தத்துவம். இந்த பஞ்சபூதங்களை உடைக்க முடியாதுன்னு அவர் நினைச்சார். முருகன் நம்மளோட அறுசுவைகளையும் இணைச்சு, மனதையும் இணைச்சு, 7 கோள்களையும் நம்மளோட கனெக்ட் பண்ணி, அந்த 7 கோள்களுக்கு 7 நாட்களையும், 7 வாரங்களையும், 7 ஸ்வரங்களையும், 7 தத்துவார்த்த பெண் தெய்வங்களையும், 7 வானவில் வண்ணங்களையும், 7 கன்னிமார்கள், இந்த மாதிரி 7 7ஆ நம்மளுக்கு வகுத்து கொடுத்து, நம்ம குண்டலினியை எழுப்ப வச்சு, நம்மளுக்கு அந்த 7 தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராவணன், இந்திரன் 2 பேரும், ராவணன் குடும்பம் தான் அந்த அட்டமா சித்திகளுக்கு, ஒவ்வொரு அட்டமா சித்திக்கும் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் திறமையானவங்களா, ஒரு சித்திக்கும் ஒரு தலைமையா குருவா விளங்கினாங்க. திருக்குறள்ல எந்த இடத்துலயுமே எந்த கடவுளர்களை பத்தியும் கருத்தினன் சித்தர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. முதல் குறள்ல மட்டும் சிவனை பத்தி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்றது அகரம்ன்ற எழுத்துல ஆரம்பிச்சு நம்மளுக்கு மொழியை கொடுத்த சிவனுக்கு, ஆதி சிவனான ஆதிநாதனுக்கு நம்ம வணக்கம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி முதல் குறள் அதுதான். அதுக்கப்புறம் எங்கேயுமே எந்த கடவுளருக்கும் திருவள்ளுவர் சித்தர் எங்கேயுமே எதுக்கும் கொடுக்கல. ஆனா இந்திரனை பத்தி மாத்திரம் அவர் பேரை சொல்லியே ஒரு குறள் சொல்லியிருக்காரு. இந்திரன் அட்டமா சித்தியில, லெகுமம் சித்தியில அவர் சிறந்தவர் அப்படின்னு. முதல்ல சிவன் லூனார் கேலண்டர்னு நிலவை வச்சு ஒரு நாட்காட்டி உருவாக்கினாரு. அதுக்கப்புறம் முருகன் பருவ நாட்காட்டின்னு சித்தரியல் நாட்காட்டி உருவாக்கினார். அதுக்கப்புறம் ராவணன் இந்திரன் சாக்கா நாட்காட்டின்னு ரெண்டையும் கலந்து ஒரு சோலார் லூனார் கேலண்டரா உருவாக்கினாரு. அது இன்னமும் கூட பழக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கர்த்தினன் சித்தர் துல்லியப்படுத்தினாரு. சித்தர் தான் அணுவை கண்டுபிடிச்சாரு, இந்த பஞ்சபூதங்களா. அதுக்கப்புறம் முருகன் சித்தர் அதை உடைக்க முடியும், அதை தனித்தனியா நம்ம பார்க்க முடியும், அது நம்மளுக்குள்ள மனமாவும் சக்தியாவும் எனர்ஜியாவும் இருக்குன்றத கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் ராவணன் இந்திரன் அவங்களும் அத பெரிய சக்தி, உந்துதல் சக்தியா வேற வேற மேம்படுத்தப்பட்ட சக்திகளா மாற்ற முடியும்ன்றத, முப்பரிமாண சக்திகளா மாற்ற முடியும்ன்றத இந்திரன் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கருத்தினன் சித்தர் தான் அணுவை உடைச்சு, அதை பிரிச்சு, அதை நியூக்ளியர் ரியாக்டரா, நியூக்ளியர் சக்தியா, ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தியா பண்ண முடியும்ன்றத கண்டுபிடிச்சாரு. அதுக்குதான் அனுஷ நட்சத்திரம்னு ஒரு தனி நட்சத்திரமே விஷ்ணு கொடுத்தாரு. அணுவை கொண்ட நட்சத்திரம்ன்றதுக்காக அனுஷ நட்சத்திரம்னே ஒரு நட்சத்திரத்தை விஷ்ணு கருத்தினன் சித்தருக்காக, ஒரு காலையில கீழே தொடுவானத்துல எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தை ஒரு உருவமா சித்தரிச்சு, அதுக்கு ஒரு சித்தரை ஹீரோவா வச்சு அவங்கள இணைச்சு அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் வச்சாரு. அதுல அனுஷம் ரோஹிணி ராசி, ரோஹிணியும் இருக்கு கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணன் தான் அணுவ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு பிரிச்சு அதை ஆக்க சக்தியா பண்ண முடியும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. விஷ்ணு தான் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸ். எனர்ஜி அலைக்கற்றைகளா வருது, ஒவ்வொன்றும் பேக்கெட்டா வருதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாம் அப்படியே ஒரே எனர்ஜியா வரல, ஒரே எடையா வராது, குண்டானா ஒரு அலைக்கற்றையா அப்படி வரும். சிலது சின்ன சின்ன அலைகளா வரும், இல்ல பெரிய அலைகளா வரும்ன்றத விஷ்ணு தான் கண்டுபிடிச்சாரு. அதுதான் அவர் தான் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸ். லைட்டோட டூயாலிட்டி, மேட்டர் வேவ், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது விஷ்ணு சித்தர். பேஸ்டே வராம நம்ம ஒரு மிருகங்கள் போடுற சத்தத்தை வச்சு நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தோம், ரொம்ப மினிமமா பேசிட்டு இருந்தோம். சிவன் தான் அதுக்கு ஒரு மொழியை கொடுத்தாரு, நம்ம எல்லாருக்கும் பேசக்கூடிய மொழியை கொடுத்தாரு. ஆசிலோகிராஃபின்ற மெஷின்ல நீங்க அவர் உருவாக்கின ஒவ்வொரு சத்தத்தையும் அது அந்த மெஷின்குள்ள ஃபீட் பண்ணீங்கன்னா, எந்த சொல்ல சொல்றீங்களோ அந்த சொல் அப்படியே அந்த ஒலிக்கற்றையா அப்படியே வரும், அந்த அந்த டயக்ராமா, அந்த டிசைனா வரும்.
அந்த அளவுக்கு அந்த சத்தமும், ஒலியும், ஒலியும், பிரபஞ்ச சக்தியும் இணைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மொழி நம்ம தமிழ் மொழி. இது தமிழ் மொழி டெக்னாலஜி. தமிழ் வந்து வெறும் மொழி இல்ல. ஒரு கம்யூனிகேஷனுக்காக, ஒரு பேச்சுக்காக உருவாக்கப்பட்டதில்ல. அது ஒரு டெக்னாலஜி, அது ஒரு பிரபஞ்ச சக்தி. அது மேல இருக்கிற சக்தியோட நம்ம இணைச்ச ஒரு சக்தி. டெக்னாலஜி. தமிழ் வந்து சாதாரண மொழி கிடையாது. உதாரணத்துக்கு கண்ணுன்னா ஐ, ஈ கண்ணு. குளத்துல என்ன இருக்கு? ஒளியும், தண்ணியும். நீரும், ஒளியும் இருக்கு. ஒளின்றது வெளிச்சம். நீரும், வெளிச்சமும் இருக்கு. நீரும், ஒளியும். அந்த நீரும், ஒளியும் சேர்ந்தது தான் குளம். அந்த குளம் தான் பெர்ஷியால எல்லாம் போய் குலஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இது வந்து ஈஜிப்ட்ல எல்லாம் வந்து ஓ சேர்த்துக்குவாங்க. அப்ப சேர்க்கும்போது ஓ புருவம் வந்து வளைவு. புரு, புரி, புரு, புரு, பூரி வந்து வளைஞ்சிருக்கு. புருவம் வந்து வளைஞ்சிருக்கு. பெர்ஷியால புரிங் வந்து ப்ரோ அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த ப்ரோ தான் ஓப்ரோ. ஓப்ரோ. இந்த ஓ முன்னாடி ஓ சேர்த்துக்குவாங்க எல்லாத்துக்குமே. அவங்க மொழியில எல்லாத்துக்குமே ஓன்னு சேர்த்துக்குவாங்க. அந்த ஓப்ரோ. புரி, குளம். ஓப்ரோ வந்து ஓ பிளஸ் அப்படின்னு ஆகி அதுதான் குலம். குலம் வந்து ஓப்புலம் அப்படின்னு ஆகி கண்ணு அப்படிதானே, நீரும் ஒளியும் உள்ள கண்ணு, அதுதான் குலம். கண்ணு ஓ பிளஸ் ஓப்ரா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படிதான் மொழி வந்து விரிவடைஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்த ஊரோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த அந்த மொழி மாறி போய் ரொம்ப குளிர் பிரதேசமான இடத்துல இஸ்ஸு சேர்த்துக்குவாங்க. ஜெர்மன்ல எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப அழுத்தமான லாங்குவேஜா இருக்கும். பிரான்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சாஃப்டா, என்ன காதல் வயப்பட்டவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு இது பண்றதுனால அவங்களுக்கு சாஃப்டா, ரொம்ப இது சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி மொழி மாறுது. நம்ம தமிழ் மொழி தான் எல்லா இடத்துலயும் அந்த ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு அந்த சைனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மூக்கு முகமே ஃபிளாட் ஆயிரும். ஏன்னா அவங்களோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி முகம் வீங்கினாப்புல வந்துரும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி மொழியும் மாறும். இந்த நேசல் மூக்குல இருந்து வர சவுண்ட் வந்து வேற மாதிரி மாறும். அப்ப அந்த மொழியே மாறுது. இப்படிதான் வந்து தமிழ் இவால்வ் ஆயிருக்கு. நன்றி, வணக்கம்.